அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ். எக் சிட்டின்னு கூட கூப்பிடுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எப்படி? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்சுற இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல? யார் எழுதுனா? விஜயகாந்த் சார் சொன்னாரு. ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல? நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளைதான், அவர்கள்தான். அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தான். நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள். அவர்தான் அந்த மாபெரும் மனிதர். மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்கு. அதுதான் இந்த கம்யூனல் GO 1071 அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத வழங்கினார். அதனாலதான் அவரு முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம, இதே நாமக்கல்ல அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட்டை எடுத்து இப்படி காட்டுவார் தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான். இப்ப நம்ம அந்த நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு நிறைய சொன்னாங்களே, அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 50. நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன். ஒண்ணு, இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திமுக அரசு மாதிரி
அண்டர் கிரவுண்ட் டீலிங், மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். 2. மூணாவது, மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க. சரிப்பா, அவங்க கூட்டு பொரியல் அப்பளம்னு எதையாவது கிண்டிக்கிட்டோம், நமக்கு எதுக்கு? மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இத கவனமா கேளுங்க. அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட் த சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங், மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வரப்போற தேர்தல், அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேணாம். மக்களே ஜாக்கிரதை, யோசிங்க. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், 2026 ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்துல இருக்கிற டிவிக்கு, இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம்கே. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
ஆரம்பத்தில் பேசும்போது எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸா கேட்டுட்டு இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ so much.